சத்தமா சொல்லுங்க. அப்பர் பெருமான் பாடின பாடல்கள் எத்தனை? மொத்தம் 44,000. அதுல போக கிடைச்ச 10,000 சொச்சம் தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. சாமி மறைச்சிட்டாரு. இந்த கலியுகத்துக்கு தேவையில்லாதது சாமி மறைச்சிட்டார். மறைத்தல். ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அடுத்தது போக்குவாய், மறைச்சிட்டார் சாமி. இப்ப அந்த மன்னன் எடுத்து அதை திருப்பி செப்பேட்டுகளில் ஏற்றுறார். அந்த வேலையை நம்ம நம்பியாண்டார் நம்பிக்கை தரார். நீங்க அந்த பதிகங்களெல்லாம் தொகுத்து நீங்க திருமுறையா எனக்கு கொடுங்க அப்படின்னு மன்னன் கேட்க, அந்த நம்பியாண்டார் நம்பி இதை பண்ணோட பாடினா நல்லா இருக்குமேன்னு யோசிக்கிறார். அவர் எண்ணத்தையும் அடுத்த நொடியில புரிஞ்சுக்கிட்ட அந்த சிதம்பரத்து நடராஜமூர்த்தி அந்த சபாநாயகர் உடனே அசிரியர்ல சொல்றார். என்ன சொன்னார்? திருநீலகண்ட யாழ்ப்பாணம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் சுந்தர நம்ம திருஞான சம்பந்தர் பாடும் போதெல்லாம் கூடவே போய் பாடிட்டு இருப்பார். சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடுவார், அதை வீணையில வந்து பண்ணமைப்பார். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அவருடைய திருநாமம். அவருக்கும் கர்வம் வந்தது. அவரால் வரல, அவருடைய சொந்தத்தால. தெரியுமா? ஒரு ஊரா போய் பாடிட்டு வராங்க. அப்போ வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய உறவுகள் என்ன சொல்லுது? சம்பந்தர் பாட்டில் ஒன்றும் லயம் கிடையாது, நம்ம நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் வீணையில் வந்து அதுக்கு சொரம் கூட்டுறதுனால தான் அதுக்கு பவர் தவிர மற்ற ஒன்றும் கிடையாதுன்னு. இது நீலகண்ட யாழ்ப்பாணர் காதில் கேட்டு அவர் பதறி போயிடுறார். ஐயோ, அந்த குழந்தை தெய்வ குழந்தை, அவரு கூட இருக்கிறதுனால தான் எனக்கு பெருமை, நீங்கள் ஏன் இப்படி கொளுத்தி போடுறீங்கன்னு வருத்தப்படுறார். நம்ம ஆளுங்க கொளுத்தி போடுவாங்க இல்லையா, அது மாதிரி அப்பவே இருந்திருக்காங்க. எல்லாமே தொடர்ந்து வரும். இந்த செய்தி சம்பந்த பெருமான் காதுக்கும் போகுது. உடனே அடுத்த பதிகம், ஒரு பதிகம் பாடுறார். யாரு? நம்ம ஞான குழந்தை பாடுது. அந்த பதிகத்தினுடைய பேரு யாழ் முறி பதிகம். இவர் பதிகம் பாடுறாரு, பண்ண அமைக்க முடியல, யாழினுடைய நரம்பு உடஞ்சு போகுது. அப்போ அந்த குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. இது மாதிரி வீட்டில் பேசிட்டாங்க, மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதில் எப்படி வருதோ அப்படி நீங்கள் வாசிங்க. அதுக்கப்புறம் தான் செட் ஆச்சு. அந்த வழி வந்த ஒரு பெண் ஒருத்தி இருக்கா, அவகிட்ட சொல்லி இதுக்கு பண்ண அமைச்சுக்கோன்னு சொல்லி சாமி அப்பவே ஆளையும் செட் பண்ணி கொடுத்தார். நீலகண்ட யாழ்ப்பாணர் பரம்பரையில் வந்த ஒரு பெண் தான். அந்த மீதி இருக்கு நம்ம பதிக பழகஞ்சாரம் என்னென்ன இருக்குது? கரகரப்பிரியா, தக்கேசி, புலிகேசி, 2ஆம் புலிகேசி, அந்த பதிகங்கள் எல்லாம் பண்ணோட பாடி நமக்கு கொடுத்தது யாழ்ப்பாணர் வம்சத்திலிருந்து கொடுத்தாங்க. இப்போ அந்த பதிகங்கள்லாம் எடுத்தாச்சு, பாடியாச்சு. இப்போ மன்னன் ராஜராஜ சோழங்க வரான். எல்லாம் காட்டுங்க. எல்லாம் அவர் தான் வரிசையாக தோக்குறார். 1 2 3 சம்பந்தர் தேவாரம். மொத்தம் தேவாரம் எத்தனை? வெரி குட். தேவாரம் 7. யார் யார் பாடினாங்க தேவாரம்? திருஞான சம்பந்தர் 1 2 3, திருநாவுக்கரசர் 4 5 6 7. சரி, இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு 4 குழந்தைங்க இருக்குதுன்னா 4 குழந்தைங்க ஒரே பேர் வைப்பாங்களா? அப்ப எப்படி எல்லாம் தேவாரம் ஆகும்? 1 2 3 சம்பந்தர் பாடினது திரு கடை காப்பு. ஒரு பதியத்திலையும் கீழே கையெழுத்து போட்டிருப்பாரு, ஆணை நமது, நான் சொன்ன கேளு, எமது வார்த்தை உமது வார்த்தை. அப்போ முதல்ல பாடின 3 திரு கடை காப்பு. அப்பர் பெருமான் பாடினது தான் தேவாரம். 4 5 6 தேவாரம். 7வது பதிகம் வந்து திருப்பாட்டு. அவர் பாட்டு தான் பாடினார் சுந்தரமூர்த்தி சாமி. பொண்ணு கேட்பார், பொண்ணுமை பொருளும் தருவானே, போவந்துரும் முனைப்பானே, நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு பித்தா பிரிசுடி பெருமானே. ஃபுல்லாக அவர் வந்து பாட்டு தான் பண்ண, திருப்பாட்டு. 8ஆம் திருமுறை திருவாசகம்.
அந்த திருவாசகம் பாடும்போது என்ன சொன்னார்? எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் தில்லைன்னு, நிறைய பேருக்கு தெரியும். நான் அவனை வந்து கூடும்போது தொல்லைன்னு தான் கூடுவேன். என்னப்பா தொல்லைன்னு. அப்போ ஒரு நாள் கேட்டார், ஏன்பா என்ன தொல்லை தொல்லைன்னு கூடுறாடே? மாணிக்க வாசகரே முதல்ல பாடின பதிகம் தொல்லைன்னு தான் ஆரம்பிக்கிறாரு. அப்படித்தானே? தொல்லை இரும்பிறவி சூழுந்தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதேன்றார். அதனால தான் ஒன்று அன்போடு கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ஏன் என்ன டெய்லி தொல்லைன்னா கூப்பிடுங்க. புரியுதுங்களா? திருமுறைகள் எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? இப்போ அவர் தொகுக்கிறார். 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகர், 9ஆம் திருமுறை திருவிசைப்பா திருப்பல்லாண்டு, 10ஆம் திருமுறை திருமூலர், 11ஆம் திருமுறையில் 13 அடியார்கள் பாடியிருக்காங்க. அந்த 13 அடியார்களோடு சேர்த்து திருத்தொண்டர் குறுந்தொகைன்னு ஒன்று நம்ம நம்பியாண்டார் நம்பி பாடினதையும் அதில் சேர்த்து 26வது அடியாராக வருவார். அதில் 27 அடியார்கள் பாடினாங்க, தொகை அடியார்கள். அந்த 27ல் 26வது திருநாமம் நம்பியாண்டார் நம்பி. அவங்க எல்லாம் பாடினது 11. காரைக்கால் அம்மையார், நக்கீர தேவனார், கல்லாட நாயனார், கபில நாயனார், இவங்க எல்லாம் சேர்ந்து நம்பியாண்டோடு பாடின பதிகம் 11ஆம் திருமுறை. 12ஆம் திருமுறை பிற்காலத்தில் வந்து நமக்கு அருளிய சேக்கிழார் சாமியினுடைய பெரிய புராணம். இருக்கிறதுல எதுக்குமே இந்த பேர்